இயற்கையாக எண்களுக்கு இந்த எண்களில் பிறந்தால் இவருடைய குணாதிசயம் இருப்பது ஒன்று, அதையும் தாண்டி மண்ணினுடைய குணமும் சேர்ந்து வந்துடும். அதுக்கு தான் சொல்லுவோம், ஒரு மனிதனிடம் 729 வகையான குணாதிசயங்கள் இருக்கிறது. இதில் நமக்கு தேவையான குணாதிசயம் விட தேவையில்லாத குணாதிசயம் எல்லாத்துக்கும் நிறைய இருக்கும். இந்த பேரை மாற்றிட்டீங்கன்னாக்க தேவையான குணாதிசயம் மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வெளியே தள்ளிடும். அப்படியே 20ஆம் தேதிக்கு வந்துடுவோம். 20ஆம் தேதி கொண்டவங்க மேக்சிமம் 90% குறைவில்லாமல் பெண்களாகத்தான் இருப்பார்கள். இந்த 20ஆம் தேதி பிறந்த பெண்களிடம் பல வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகா தன்சேகர் ராஜா உங்களுடன் புது புது தகவல்களை கொண்டு வருவது போல் இன்றைக்கும் ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன தகவல்? மண். ஊருக்கு ஒரு மண்ணினுடைய தன்மைகள், குணாதிசயங்கள் வேறுபடும், மாறுபடும். மனிதர்களும் அப்படித்தான். ஊருக்கு ஒரு அவனுடைய குணாதிசயங்கள் மாறத்தான் செய்யும். இயற்கையாக எண்களுக்கு இந்த எண்களில் பிறந்தால் இவருடைய குணாதிசயம் இருப்பது ஒன்று, அதையும் தாண்டி மண்ணினுடைய குணமும் சேர்ந்து வந்துடும். அதுக்கு தான் சொல்லுவோம், ஒரு மனிதனிடம் 729 வகையான குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆமாம். இதில் நமக்கு தேவையான குணாதிசயம் விட தேவையில்லாத குணாதிசயம் எல்லாத்துக்கும் நிறைய இருக்கும். இந்த பேரை மாற்றிட்டீங்கன்னாக்க தேவையான குணாதிசயம் மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வெளியே தள்ளிடும். சரி, அப்படி அது எப்படி இருக்கட்டும். அதுக்கு தான் பெயர் மாட்டேன்றது. நமக்கு தேவையானது 729 தேவையே இல்லை. ஒரு 5, 6, 10 இருந்தால் போதும். மீதியெல்லாம் தேவையில்லாதது தான். தேவையானது இவ்வளோ தான் ஒரு மனுஷனுக்கு. அது இருக்கட்டும். அது என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய போகுது. ஸோ எனிவோ, மண்ணினுடைய குணம் என்னவோ மனிதர்களுடைய குணமும் வேறுபடும், மாறுபடும் ஊருக்கு ஊர். இப்போ உதாரணத்துக்கு மதுரைன்னு ஒன்று எடுத்துக்கிறோங்க. மதுரையில் உள்ள மண் அப்படின்னாக்கா, மதுரையில் பிறந்தவங்க அவ்வளோ பேருக்கிட்ட ஒரு வீரம் இருக்கும். நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்க? மதுரை அப்படின்னா அங்கே பிறந்து அவ்வளோ பேருக்கு இருக்குமா? இருக்கும். ஏன்னா அந்த மண்ணினுடைய தன்மை வந்துட்டு வீரத்தன்மை கொண்ட உள்ள ஒரு மண் அது. அங்கே யார் பிறந்தாலும் இருக்கும். ஆண் பிறந்தாலும் சரி, பெண்ணு பிறந்தாலும் சரி. சரி, இங்கே கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ என்ன இருக்கும்? கோயம்புத்தூரில் பிறந்தாக்கா அங்கே வந்துட்டு தொழில் யுக்தி அவர்கிட்ட இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் இருக்கும், பெண்ணாக இருந்தாலும் இருக்கும். எங்கெங்கே பிறந்தீங்க? நான் கோயம்புத்தூர் அப்படின்னாக்கா அவங்க பிறந்த தேதியோடு இதெல்லாம் அடிஷ்னலாக நீங்கள் சேர்த்துக்கிடலாம். வியாபார யுக்தி, தொழில் யுக்தி அவங்களுக்கு பை பர்த்திலே இருக்கும். இப்படி ஊருக்கு ஊர் அந்த மண்ணினுடைய தன்மைகள் எதுவாக இருக்கிறதோ அதுவும் மனிதனோடு சேர்ந்து இருக்கும். எல்லாத்துக்கும் பிறந்தோம். நீங்கள் அமெரிக்காவில் போனாலும் அதே தான். எல்லா ஊருக்கும், ஜப்பானுக்கு போனாலும் அது தான். அந்த ஊரினுடைய தன்மை என்னவாக இருக்கிறதோ, அது எதுவாக எழுதப்பட்டுச்சோ, அங்கே பிறந்தால் அந்த மண்ணுடைய தன்மைகள் மனிதனோடு ஒட்டி கொண்டு இருக்கும். இப்படியே ஒரு ஊருக்கு சொல்லலாம். அப்படியே சொன்னால் நிறைய போயிடும். அது முடியவே முடியாது. அது எண்ட்லெஸ்ஸு. அப்படியே வருவோம். நம்பருக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். 20ஆம் தேதி எடுத்துப்போம். அப்படின்னா என்னத்துன்னா, மதுரையில் ஒருத்தர் பிறக்கிறாரு. மதுரையிலே இருந்தாலும் சரி, மதுரை தாண்டி வெளியே வந்துட்டார். அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த குணம் இருக்க தான் செய்யும். மதுரையிலேருந்து பிறந்துட்டு சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டார், அமெரிக்காவுக்கு போயிட்டார், ஜப்பானுக்கு போகிறாரு, லண்டனுக்கு போகிறார், எங்கேனாலும் போட்டோம். அந்த மண்ணினுடைய குணம் அப்படியே கூடயே ட்ராவல் பண்ணும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்படியே 20ஆம் தேதிக்கு வந்துடுவோம். 20ஆம் தேதி பிறந்தவங்களும் அப்படித்தான். அவர்கள் பிறந்தது ஒரு வீடு, வளர்ந்தது ஒரு வீடு, வாழ்வது ஒரு வீடு. 20ஆம் தேதி கொண்டவங்கள் மேக்சிமம் 90% குறைவில்லாமல் பெண்களாகத்தான் இருப்பார்கள். இந்த 20ஆம் தேதி பிறந்த பெண்களிடம் பல திறமைகள் இருக்கும். இவர்களிடம் என்ன விதமான பிரச்சனைகளும் வந்தாலும் அதை கையாளும் முறையை இவர்களுக்கு நேர்த்தியாக நிறைய இருக்கும். அந்த மண்ணின் குணத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, ஒரு மண்ணினுடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டறிய முடியாது இல்லையா. இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு 2 இது சொன்னேன், அதனால் ஆமாம் சொல்லுவீங்க. இன்னும் நிறைய ஊருக்கு இருக்குல்ல, அப்போ சொல்ல கண்டறிய முடியாது இல்லையா. கண்டுபிடிக்க முடியாது. கண்டறிய முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி 20ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குணாதிசயம் என்னங்கிறது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பிரச்சனைகள் அவர்களுக்குன்னு பிரச்சனையாகவே எதையுமே அவங்க பிரச்சனைன்னு எடுத்துக்கவே கொள்ள மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அவங்களுக்கு அது ஒரு கைவந்த கலை. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. மற்றவங்கள டிபெண்டே பண்ண மாட்டாங்க. தனியாக இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. எந்த மேட்ரு எடுத்தாலும் டோன்ட் கேர் மாஸ்டர் தான் அவங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்கா, மற்ற எண்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு வாழ்க்கையை எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஈஸியாக கையாளுகிற வழிமுறையை இவர்கிட்ட கற்றுக்கிறலாம். அந்த அளவுக்கு இவருக்கு நாலேஜ் வச்சுருப்பாங்க. அது அழகாக ஈஸியாக லாவகமாக அதிலேருந்து கம் அவுட் ஆகிரும், வெளியே வந்துடுவாங்க. அப்படி ஒரு சக்தி இறைவன் கொடுத்துருக்காரு இவங்களுக்கு. அந்த 20ஆம் தேதிக்கு அப்படி ஒரு அபார சக்தி. அதான் நான் அது முதல்ல சொன்ன மாதிரி பெண்கள் தான். 90% குறைவிலும் பெண்கள் தான் 20ஆம் தேதியில் இருப்பார்கள். அது பாருங்கள், மண்ணோடு அவங்க கலந்துடுறாங்க. மண்ணுக்கு குணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஊருக்கு ஊர் வேறுபடும், மாறுபடும். இவங்ககிட்டே எப்படி மாறிடுவாங்க. பிறப்பது ஒரு ஊர், வளர்வது ஒரு ஊர். வளர்வதுன்னா படிக்கும்போது அதோடு சேர்ந்து அப்படி வச்சுக்கலாம். வாழ்வது ஒரு ஊர்.
இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? அனைவருக்கும் பொருந்தும். அவங்க செக் பண்ணிக்கலாம். அந்த தேதியில் பிறந்தவங்களும் ஆமாவான்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் அப்படி சும்மா கலீக்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னாக்கா, எண்களுக்குள்ளேயே இவ்வளோ ரகசியம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியப்படும் மாதிரி இருக்குது. நிறைய இப்போ பெண்கள் வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி ஐயா இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கீங்க? ஓய்வே எடுக்க மாட்டிங்களா? எதையாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. அதெல்லாம் எப்போ பண்ணியாச்சு, இப்போ நான் பண்ணலை. இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணுறது அதையும் தாண்டி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். அதை தான் நடுவில் ப்ரோக்ராம் வச்சுமா அப்படி லேசாக அப்படி சொல்லி கொடுக்குறது. அடுத்த உலகம் எப்படி அப்படி அதெல்லாம் போயிட்டுருக்கிறேன். ப்ரெடிக்ஷனுங்கிற பேரில் அப்படி கொடுக்குறது, இன்ட்யூஷன் பேரில் அப்படி கொடுக்குறது நடுவில். அந்த அதில் எண்களை பற்றி ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். அது பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இல்லை. அதை பண்ணனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 39 வருஷமாக அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது இன்னொரு இறைவன் எத்தனை வருஷம் கொடுக்குறாரு தெரியாது, அத்தனை வருஷமும் சொல்லுவேன், அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது எதுக்குன்னா, ஐயா அப்படி கம்பேர் பண்ணி கொடுக்குறேன்னா கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம சொல்ல வந்ததுன்னா, அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பிரமிப்பு படக்கூடிய ஒரு சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக இந்த இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு, குறிப்பாக அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மற்றவங்களும் மகிழ்ச்சி கொள்ளலாம் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.